எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல வீடியோ போட்டு உங்ககிட்ட பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோனால் உங்களுக்கு ஒரு சில மெசேஜ் வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து எங்கள் ஹஸ்பண்டோட பிரதர் வந்து எல்டர் பிரதர் வந்து இறந்துட்டாங்க. டெத் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து பிரெயின் டியூமரில் இறந்துட்டாங்க. இதை வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம், அவாய்ட் பண்ண முடியாமல் எப்படி போச்சு, ஃப்யூச்சரில் எப்படி உங்களுக்கு வராமல் இருக்கணும், இதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்கிற மெசேஜும் வீடியோ கிளிப்ஸும் மேட்ச் ஆகாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட பிரதர் வந்து பார்த்திங்கன்னா போன நவம்பர் தீபாவளி அன்னைக்கு ஒரு 10 நாள் கழித்து தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், ஒன்று வந்து அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா கேன்சர் இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த நாளே வந்து டயபெட்டிக் டெஸ்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. டயபெட்டிஸ் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ நான் அதுவும் சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து கேன்சர் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேன்சர் ஏன் நம்மளுக்கு வரப்போகுது, அவங்க என்ன தப்பு பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து தப்பாக நினச்சிட்டோம். கேன்சர் வந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு ஏன் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஐட்டம்ஸாக சாப்பிட்றாரு. வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹிப் சைஸ் பார்த்திங்கன்னா ஜீன்ஸோட ஹிப் சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக கம்மியாயிட்டு ஜீன்ஸ் உட்காந்தாவே கீழே நழுவி வர மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்ம ஏதோ வந்து அவர் ஃபுட்டு சரியாக இல்லாததுனால சாப்பிடாம விட்டார். ஏன்னா அவர் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அவருக்கு வந்து பக்கா சவுத் இந்தியன் ஃபுட் தான் பிடிக்கும். அவர் இருந்தது வந்து கர்நாடகா இருந்ததுனால அந்த ஃபுட் அவ்வளோ பிடிக்காததுனால சாப்பிடாததுனால அப்படி ஆகிட்டாரோ அப்படின்னு நினச்சோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் எல்லாம் வந்து தூங்கிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 6:15 மணிக்கு நானும் தூங்கிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம். ஆனால் அலாரம் வந்து அடிக்காமல் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமை திறந்து வந்து பார்க்குறேன், அப்படியே ஃபிக்ஸ் வந்துடுச்சு அவருக்கு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. என் பிரெயினே வந்து ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஸ்டீல் கொத்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறேன், கண்ட்ரோல் பண்ண முடியாமல். ஹஸ்பண்டை உடனே கால் பண்ணி உடனே வந்து எழுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கடகடன்னு என்ன ஸ்டீல் கொத்து போய் கொடுக்குற, சாவி ஓப்பன் பண்ணி வெளியே போகணுன்னு கூட என் பிரெயின் வேலை செய்யலை. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட மடியிலே வந்து படுத்துட்டாங்க. அட்லாஸ்ட் வந்து ஃபிக்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. உடனே நாங்கள் சிஎம்சி ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து வேலூரில் இருக்கிறதுனால சிஎம்சி தான் எதுக்கு எடுத்தாலும் போவோம். எந்த அர்ஜென்சி இருந்தாலும் எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் எல்லாம் சிஎம்சியில் மட்டும்தான் கரெக்டாக பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் மீதி ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு அவசரம்னா நம்மளுக்கு வேறு ஏதோ டேப்லெட் கொடுத்து அதை சப்ரஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. வேறு சிஎம்சியில் மட்டும்தான் எல்லா பிளட் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஹையர் அஃபிஷியல்ஸில் பேசுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கேஸ் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பிரெயின் சிடி எடுக்கும்போது அதிலே தெரிஞ்சிடுச்சு பிரெயினில் கட்டி இருந்திருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க பிரெயினில் கட்டி இருக்கிறதுனால இமிடியேட்டாக ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து நார்மல் கட்டியா கேன்சர் கட்டியா அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் இமிடியேட்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ் அதுக்கப்புறம் வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் ரெஃபரல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் போயிட்டு ஹிமான்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் அட்லாஸ்ட் வந்து எல்லோரும் சொன்னாங்க சிஎம்சியை பக்காவாக பண்ணுவாங்க அப்புறம் சொல்லிட்டு பிரெயின்ஸை இமிடியேட்டாக பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சர்ஜன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. அவங்களும் பாருங்கள் நம்ம பேட் டைம் அவங்க கரெக்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க இல்லை அந்த டேயில். சரின்னு சொல்லிட்டு ஒரு லேடி டாக்டர் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்னாடியே கன்சர்ன் ஃபார்மில் எல்லாத்துலேயும் சைன் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு லெஃப்ட் லெக்கு ரைட் ஹேண்ட் வராமல் போயிடலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஓகேன்னு சொன்னால் தான் நாங்கள் ஸ்கல்லே ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு ஸ்கல் ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெயின் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இமிடியேட்டாக ரெக்கவரி ஆகிட்டாங்க. இமிடியேட்டாக பார்த்திங்கன்னா வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே இமிடியேட்டாகவே நடந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு 3 மந்த்ஸ் கழித்து அவர் வந்து பேசினதே பேசுவார். அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பணியாரம் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த டைமே வந்து
எனக்கு இது பணியாரம் வேணாம், தோசை சுட்டுட்டு வா அப்படி சொல்லுவார். மாறி மாறி பேசுவார். இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனைலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் தான் பேலன்ஸ் பண்ணிக்கணும், மேனேஜ் பண்ணிக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் 45 டேஸ் கீமோதெரப்பி பயாப்சி பண்ணும்போது தெரிஞ்சிடுச்சு அது வந்து கேன்சர் கட்டினிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க, இவர் வந்து 4th ஸ்டேஜ் க்ராஸ் பண்ணிட்டாங்க, ஸோ வந்து 1 இயர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்த வீடியோன்னு சொல்கிறேன், அந்த சர்ஜரி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கீமோ ஆச்சு. கீமோ 45 டேஸ் கண்டினியூஸாக ஒரு நாள் கூட விடாமல் கூட்டிகிட்டு போனாங்க. கீமோ முடித்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து காலையில் வந்து 6 மணிக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து இன்ஜெக்ஷனோட டோஸ் கொடுப்பாங்க. ஒரு 10 இன்ஜெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சிருச்சு. 11 இன்ஜெக்ஷன் போடும்போதே அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இது வந்து பக்கத்தில், அதாவது கட்டியை ரிமூவ் பண்ணி இடத்துல அது பக்கத்து இடத்துல வந்து அகெயின் வந்து வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. திருப்பிலாம் இன்னொரு வாட்டி ஸ்கல் ஓப்பன் பண்ண முடியாது, ஸோ வந்து இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூமெண்ட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு, லெக்ஸ் மூமெண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதாவது நம்ம வாய் சாப்பிடுவோம்ல, அதை மென்று சாப்பிட்டுட்டே இருந்தார். ஆனால் இப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு துப்புன்னா அவருக்கு துப்புறதுக்கு சென்சேஷன் இல்லாமல் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட் ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிக்கப்ஸ் வந்துடுச்சு. டியூப்பு போடுற கண்டிஷன் வந்துருச்சு. ஃபுட்டே வந்து ஃபுட் பைப்பில் தான் கொடுக்கணும். அதுவும் கஞ்சி, ப்ரோட்டீன் பவுடர், ஜூஸு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் அதில் ஊற்றணும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து டியூப்பில் போடுற மாதிரி கொடுத்துட்ருந்தோம். கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அட் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சு. நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஃபுட் பைப்பில் வந்து நீங்கள் ஃபுட்டு கொடுக்கறதுனால தான் வந்து சளி எக்கச்சக்கமாக ஃபார்ம் ஆகுது. ஆனால் வேறு வழியே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, சில டைமில் வந்து நம்ம ஃபுட் பைப் ஒத்துக்கலைன்னா ஃபுட்டு வந்து லங்ஸுள்ள என்ட்ரு ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து லங்ஸில் என்ட்ரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே வந்து நாங்கள் வந்து ஃபுட் பைப் வந்து போட்டதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, பின்னாடி வந்து பெட் சோர் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னோடய கேர்டேக்கர் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு போடுற இடத்துல ரப் பண்ணி தேய்ச்சோடனே அங்கேயும் பெட் சோர் வந்துடுச்சு. யூரினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டியூப் போட்டுட்டாங்க. யூரினுக்கும் காண்டம் போட்டு அதில் டியூப் போட்டுட்டாங்க. மோஷனும் வந்து வேறு வழியே இல்லை. பெட் சோர், அதாவது கீழே வந்து அண்டர் பேட் போட்டுட்டு அதிலே நாங்கள் டயப்பர் வந்து அலோவ் பண்ணல, ஏன்னா வந்து பெட் சோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சளி அதிகமாகிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வருது, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரில. சக்ஷன் பண்ணி எடுத்தாங்க ஒரு வாட்டி. 2 to 3 டேஸ் வந்து ஃபீவர் வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சக்ஷன் பண்ணி எடுத்தோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து கம்மியாகலை. ஃபீவர் கம்மியானதுக்கப்புறம் செஸ்ட்டெல்லாம் வந்து கிளியரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சளி வந்து இந்த மாதிரி ராகி கஞ்சி பண்ணுற மாதிரி அந்த ஸ்டேஜில் கோந்து மாதிரியே வருது வெளியே. ஒரு கட்டத்துக்கு மேலே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை காஃப் பண்ணுறாரு, 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த சளி வெளியே வந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா எங்களால் மேனேஜ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது இப்படி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த வெட் வைப்ஸ் இல்லாமல் ட்ரை வைப்ஸே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கவர், அதாவது 3-4 பேக்கெட் வந்து நார்மலாகவே வந்து ஆகிடும். பேக்கெட் ஆகிறத விட அதை எடுத்துகிட்டு போட்டே இருக்கும். எல்லோரும் வந்து கேர்டேக்கர்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பார்ப்பாங்க, இவங்க சீரியஸாக இருக்காங்க, ரொம்ப வந்து சளி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காலையில் ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு அட்ரஸ் சொல்லுவோம், அப்புறம் மத்தியானம் வேறு ஒருத்தர் பர்சன் வருவாங்க. பார்த்துட்டு இவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு போயிடுவாங்க. இந்த ஒரு 4 to 5 டேஸ் வந்து நாங்களே மேனேஜ் பண்ணோம். நான், ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாத்தனாரும் டெய்லி வருவாங்க வேலூர்லேருந்து. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஒரு சண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். லாஸ்ட்டாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் கேர்டேக்கர் வந்தார். ரொம்ப சூப்பராக பார்த்துட்டு இருந்தார். அவர் ஈஸ்வரர் பக்தரா, முன்னாடியே வந்திருந்தா கூட இவரை வந்து நல்லா பார்த்துருப்பாருன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸு மட்டும் சொன்னாங்க, ஆக்சியோமீட்டர் செக் பண்ணும்போது அவர் 84 இருக்குது. இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளில் இறந்துருவார். என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை வந்து அவங்க வந்து 3 நாளில் இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்த ஒரு 2 நாள் கழித்து கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கம்மியாகிட்டே வந்துச்சு. 72, 64, 32க்கே வந்துச்சு. அப்புறமா சிஎம்சிக்கு இமீடியட்டாக ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் வச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை மாதிரி.
பல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட இன்னொரு பிரதர் வந்து துபாயில் இருக்காங்க. அவங்க வந்து வார் நடந்துட்டு இருக்கிறதுனால ஃப்ளைட்டும் வந்து விடல. அட் லாஸ்ட் ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் வச்சு கொலம்போலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. அவரால் முடியாமல் வேறு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வென்டிலேட்டரில் வச்சுருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் வந்தார். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா இறந்துட்டார். இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நாங்கள் என்ன பண்ண தப்பு பார்த்திங்கன்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. ஏன்னா வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் போடாதனால 50 to 60 lakhs வந்து ஆயிடுச்சு. அது இல்லாமல் இன்னொரு தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகும்போதே நீங்கள் எப்போவுமே கேன்சர் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. டயபெட்டிக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா கேன்சர் டெஸ்ட் பண்ணலாமா என்னமான்னு எனக்கு தெரியல. கரெக்டாக டாக்டர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த தப்பை கண்டிப்பாக யாரும் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் தட்டுங்க.